ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய், வசனங்கள் மூலமாய் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த இடத்திலே 2 விதமான ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு ஞானம், அது பரத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக ஞானம். மற்றொரு ஞானம் சுய ஞானம். அது இந்த உலகத்திற்கு உரியது, நம் சுய எண்ணங்களிலிருந்து உருவாகக்கூடியது. இதை சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். யாரை ரட்சிப்பதற்கு? விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள், விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்படியானால் விசுவாசிகளை ரட்சிப்பது என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ரட்சிப்பு, தேவன் நம்மை மீட்டெடுத்த அவருடைய மீட்பு மெய்யாகவே அது விலையேற பெற்றது. அது மிகவும் மேன்மையானது. நாம் ஆண்டவரை தேடி போகவில்லை. நாம் நல்லவர்களாக இருப்பதினால் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய கள்ளம் கபடமற்ற உண்மையான அன்பு, அந்த அன்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பினால், விலையேற பெற்ற அன்பினால் நாம் விசுவாசிகளாக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையோ இருக்கும் என்று சொன்னால் அதில் நாம் பங்கடைய வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் ரட்சிப்பை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இந்த உலகத்திலே 2 விதமான ஞானங்கள் செயல்படுகிறதை இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதலாவது ஒரு ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது சுய ஞானம். நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியது, நம்முடைய புத்தியிலிருந்து வரக்கூடிய ஞானம் அது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஞானம் என்று நினைக்கிற அத்தனை காரியங்களும் தேவாதி தேவனுக்கு முன்பதாக அது பைத்தியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்தெடுத்தார். பல நேரங்களிலே நம்முடைய சுய ஞானம் அது தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாக இருக்கிறது என்பதை சில நேரங்களில் நாம் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய ரட்சிப்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பிற்கே பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு அது நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆகவே இந்த சுய ஞானத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அதே 1 நிருபம் 1 அதிகாரம் 25 நாம் பார்க்கிறோம். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய பைத்தியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்படியானால் நம்முடைய சுய ஞானம் பல நேரங்களிலே தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய வழி நடத்துதல்களிலே மாற்றி போடுகிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுய ஞானமானது தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய அனாதி தீர்மானங்களையும் மாற்றி போடுகிறதுமாய் இருக்கிறதும் அல்லாமல் பாவத்திற்கு நேராய் மனிதனை வழி நடத்துகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வீக ஞானம் என்று ஒன்று உண்டு. அந்த தெய்வ ஞானம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 7 நாம் பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானம். அந்த தேவ ஞானம் எப்படிப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தியதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லி இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பார்த்தீர்களா? இதுதான் தேவ ஞானம். அப்படியான அந்த தேவ ஞானம் அது நமக்குள்ளாக வரும் பொழுது அது என்ன செய்கிறது என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். இதை நாம் வாசிப்போமா? யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 3 அதிகாரம் 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே? பரலோகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஞானம், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக ஞானம், அந்த தேவ ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் மிக அழகாய் சொல்லி இருக்கிறார். முதலாவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. அது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது, பரிசுத்தமுள்ளதாய் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தமான சிந்தனைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து போடுகிறதாய் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமானதை சிந்திக்கக்கூடியதாய், நோக்கங்கள் பரிசுத்தமானதை நோக்கி ஓடக்கூடியதாய் இருக்கிறது. அதுதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அது பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்கிறது. பின்பு அது சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயிருக்கிறது. சுத்தம் உள்ளது மட்டுமல்ல, சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஆவியின் கனிகளை குறித்து பவுல் கலாத்தியர்கள் தன நிருபம் அதனுடைய கடைசி பகுதிகளிலே சொல்லி இருக்கிறார். ஆவியின் கனி என்ன என்று சொல்லி அந்த கனி நிறைந்ததாயிருக்கிறது தெய்வீக ஞானம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாதபடி இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த தெய்வீக ஞானம் என்ன செய்யாதாம்? பட்சபாதம் இல்லாததாயிருக்கும். பட்சபாதம் இல்லாததாக இருக்கும். இவன் வாழ்க்கையில் உயர்ந்தவன், இவன் மிகவும் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு இல்லாத ஒரு நிலையில். அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு கடைசியாய் சொல்லுகிறார், தெய்வீக ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மாயமற்றதாக இருக்கும், மாய்மாலம் இல்லாததாக இருக்கும். உள்ளொன்றும் வெளி ஒன்றும், முகத்திற்கு முன்பதாகவும் முதுகிற்கு பின்பாகவும் ஒன்று என்று சொல்லி வேஷம் போடாததாய்,
மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பாய் இருக்கும். இதுதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கட்டும். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் தெய்வீக ஞானம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கிரியைகள், ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் தேவனை சந்திப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் அதனுடைய 3 அதிகாரம் 16-17 நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். வேறு ஒன்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. அவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை கெடுத்தால், தேவன் அவனையும் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நாமே அந்த ஆலயம். நமக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை நாம் நாடி தேடுகிறவர்களாய் அல்ல. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது சுத்தமாயிருக்கிறது, பரிசுத்தமாயிருக்கிறது. அது நீதியின் கனிகளை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம். மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த நம்மால் முடிகிறது. இதைதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய சுய ஞானத்தினாலே நான் ஓடின நாட்கள் போதும் அப்பா. இனிமேல் தேவரே, உம்முடைய தெய்வீக ஞானத்திற்காய் நான் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வருகைக்கு, உம்முடைய ராஜ்யத்தை காண்பதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க, மற்றவர்களையும் நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த பலன் தாங்க, கிருபை தாங்க, ஞானம் தாங்க, வல்லமை தாங்க என்று சொல்லி நாம் கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் பேசின இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த உலகம் ஞானம் அது எனக்கு வேண்டாம், தெய்வீக ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யார் யார் கேட்கிறார்களோ, கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்பொழுதே அவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமையாய் நிற்பார்களாக. கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்படுவார்களாக. அநேகரை நீதிக்கு நேராய் நடத்துகிற, பரலோகத்திற்கு நேராய் நடத்துகிற ஒரு பாத்திரமாய் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.